Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive from God's word through this telecast. இந்த ஒளிபரப்பின் மூலமாக தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். For some people this kind of teaching may look like criticism. ஒரு சிலருக்கு இந்த விதமான போதனைகள் ஏதோ குறை சொல்லுவது போல காணப்படலாம். But I want to tell you a difference between criticism and correction. ஆனால் குறை சொல்லுதலுக்கும் திருத்தலுக்கும் நான் வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Criticism is mostly subjective in nature. குறை சொல்லுதல் எப்பொழுதுமே ஆள் சார்ந்ததாகவே இருக்கும். But correction is essentially objective in its approach. திருத்துதல் எப்பொழுதுமே பொருள் சார்ந்ததாகவே இருக்கும். I prepare these talks with actually tears in my heart. I want to assure you. இந்த உபதேசங்களை என் உள்ளத்திலே கண்ணீரோடு நான் ஆயத்தம் செய்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். I can only quote the experiences of the men of God in the Bible in this context. தேவ மனுஷர்களுடைய அனுபவங்களை தான் இதற்கு சார்ந்து நான் சொல்ல முடியும். Turn with us to the book of Psalm 119th chapter. 119வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read verses 135 and 136. 135 136வது வசனத்தை நாம் பார்ப்போம். Make your face shine upon your servant and teach me your statutes. உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். And then in verse 136 he says, அதன் பிறகு 136வது வசனத்திலே சொல்கிறார், rivers of water run down from my eyes because men do not keep your law. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. Now here we have got a dual experience of the psalmist. இங்கே சங்கீதக்காரனுடைய இரட்டத்தனையான அனுபவத்தை பார்க்கிறோம். On one side he is learning, ஒரு பக்கத்திலே கற்றுக்கொள்கிறான், and the other side he is lamenting. மறுபக்கத்திலே கண்ணீர் வடிக்கிறான். The more he learns, greater is his lamenting. எவ்வளவுக்கு எவ்வளவு கற்றுக்கொள்கிறானோ அந்த அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறான். The more he learns, he understands what is the right way of God. எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறானோ தேவனுடைய நேர்மையான வழிகளை தெரிந்து கொள்கிறான். And that immediately tells him how people are going away and astray from God's ways. உடனடியாக மக்கள் எவ்விதமாய் தேவனை விட்டு விலகி போகிறார்கள் என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான். And that makes him to bring down rivers of water down his eyes. அதுதான் அவனுடைய கண்களிலே தாரையாய் கண்ணீர் ஓடச் செய்கிறது. Now the same was the experience of Apostle Paul also. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவமும் இதுதான். Turn with us to Philippians. We have often referred to this passage. பிலிப்பியர் நிருபத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். அடிக்கடியாக இந்த வசன பகுதியை நான் சொல்லி இருக்கிறேன். 3rd chapter. 3வது அத்தியாயம். We'll read to you the 18th verse. 18வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Many walk, of whom I have told you often, and now tell you even weeping. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொல்லி இருக்கிறேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். So it was not criticism, it was a concern for correction. ஆகவே குறை சொல்லுதல் அல்ல, அது திருத்துதலுக்கு ஏதுவான ஒரு ஏக்கம். Because he says many walk differently, they deviate from God's main line. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் என்று சொல்கிறான். They just go away from God's set principles and truths revealed in God's word. தேவனுடைய வசனத்தில் இருக்கிற கோட்பாடுகள் விதிமுறைகளை விட்டு விலகி போகிறார்கள். And they are many in number. That's the point I want to make here. நான் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகிற காரியம், அவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். Yes, beloved, those who preach false doctrines always outnumber those who teach sound doctrine. ஆம் பிரியமானவர்களே, கள்ள உபதேசங்களை பிரசங்கிக்கிறவர்கள் எப்பொழுதுமே நல்ல உபதேசங்களை போதிக்கிறவர்களை விட எண்ணிக்கையில் அதிகமாகவே இருக்கிறார்கள். For example, turn with us to 2 Timothy 4th chapter. உதாரணத்துக்கு 2 தீமோத்தேயு 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And I will read to you the 3rd verse. 3வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். The time will come when they will not endure sound doctrine, but according to their own desires, because they have itching ears, they will heap up for themselves teachers who teach wrong doctrine. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்வார்கள், ஆங்கிலத்திலே குவித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது. In other words, false teachers will be in heaps, whereas sound teachers only will be handfuls. மறு வார்த்தைகளிலே கள்ள உபதேசத்தை பிரசங்கிக்கிறவர்கள் குவியலாய் இருப்பார்கள்,
நல்ல உபதேசங்களை போதிக்கிறவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள். It is in this background this program is telecast to you. இந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒளிபரப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. Thank you for understanding the spirit with which we present these talks. இந்த சத்தியங்களை உங்களுக்கு கொண்டு வருகிற இந்த ஆவியை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி. We are studying about Christian giving on the topic how not to give. எப்படி கொடுக்க கூடாது என்கிற தலைப்பை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். And so far we have learned 6 lessons. இதுவரையிலும் 6 பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். Number 1, முதலாவது, do not separate life from giving. கொடுத்தலிருந்து வாழ்க்கையை பிரித்து விட வேண்டாம். Number 2, இரண்டாவதாக, do not earn by ungodly means. அநீதியான முறைகளிலே சம்பாதிக்க வேண்டாம். And number 3, மூன்றாவதாக, do not cheat the government. அரசாங்கத்தை ஏமாற்ற வேண்டாம். Number 4, நான்காவதாக, do not make cheap offering. மலிவான காணிக்கைகளை கொடுக்க வேண்டாம். Number 5, ஐந்தாவதாக, do not yield to pressures. அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Last week we considered lesson number 6. சென்ற வாரத்திலே 6வது பாடத்தை பார்த்தோம். Do not support questionable ministers. கேள்விக்குரிய ஊழியக்காரர்களை தாங்க வேண்டாம். Today we go to lesson number 7. இன்றைக்கு 7வது பாடத்துக்கு போகிறோம். Do not give to influence preachers. பிரசங்கிமார்களை வசப்படுத்த நீங்கள் கொடுக்க வேண்டாம். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், do not give to influence preachers. பிரசங்கிமார்களை வசப்படுத்திக் கொள்வதற்கென்று கொடுக்க வேண்டாம். Unfortunately, religion is highly commercialized these days. துரதிர்ஷ்டவிதமாக மார்க்கமானது அதிகமாய் வியாபாரமயமாக்கப்பட்டிருக்கிறது. Bribery is there not only in the secular world, but it is very prevalent in spiritual circles also. லஞ்சம் என்பது வெளி உலகத்தில் மாத்திரமல்ல, சபை வட்டாரங்களிலும் கூட தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. Now Jesus foresaw such a situation, that is why he has given us a clear cut warning. இதை முன்னறிந்த இயேசுதான் நமக்கு தெளிவான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். Turn with us to Matthew's Gospel 10th chapter. மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 10வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Here the Lord Jesus Christ was commissioning the 12 disciples to go everywhere to preach his word. தன்னுடைய வார்த்தையை எங்கும் சென்று பிரசங்கிக்கும்படியாக 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். We'll read verses 7 and 8. 7-8 வசனங்களை பாருங்கள். As you go, preach, saying the kingdom of heaven is at hand. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். Heal the sick, வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள். cleanse the lepers, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். raise the dead, மரித்தோரை எழுப்புங்கள். cast out demons. பிசாசுகளை துரத்துங்கள். He could have stopped there, அதை சொல்லி முடித்திருக்கலாம். but he added one very important exhortation. மிக முக்கியமான ஒரு ஆலோசனை இங்கே கூட்டி சொல்கிறார். Freely you have received, freely give. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். Healing, casting out of demons, cleansing of lepers, performing miracles. In that context, Jesus said, freely you have received, freely give. வியாதியஸ்தர்களை குணமாக்குவது, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவது, மரித்தவர்களை எழுப்புவது, இவைகளையெல்லாம் நீங்கள் இலவசமாய் பெற்றுக் கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று. In other words, charismatic preacher should be more careful in this area rather than the non-charismatic counterparts. வரம் பெற்ற ஊழியக்காரர்கள் இவ்விதமான வரங்களை அதிகமாய் பேசாத ஊழியக்காரர்களை விட இந்த ரீதிகளில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Because Jesus, in the context of healing and casting out demons and performing miracles, he said, freely give. ஏனென்றால் இயேசுவானவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வதனுடைய அந்த ரீதியிலே இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்கிறார். If you want me to say it in today's context, you know what I will say? Beware of preachers who offer special prayers for special offerings. இன்றைய காலகட்டத்திலே பேச வேண்டும் என்று சொன்னால் இப்படியாய் நான் சொல்லலாம், விசேஷித்த காணிக்கைகளுக்கு சிறப்பு பிரார்த்தனைகளை ஏறெடுக்கிற பிரசங்கியார்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். The Lord Jesus Christ has made a very definite statement about that. இதை குறித்து மிகவும் தெளிவான ஒரு கூற்றை இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார். Turn with us to Matthew's Gospel 23rd chapter. மத்தேயு 23வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Because this practice was very much there in his times also. அவருடைய காலத்திலேயே இந்த பழக்கம் இருந்திருந்தது. Look at the 14th words. 14வது வசனத்தை பாருங்கள். Woe to you scribes and Pharisees and hypocrites! மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! You devour widows' houses and for a pretense you make long prayers. பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். You know the long prayers, special prayers, because they are emptying the purses of the widows. Now for a show they will offer a long concerned prayer.
விதவைகளுடைய பணத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இப்பொழுது அவர்கள் நீண்ட ஜெபங்களை, சிறப்பு பிரார்த்தனைகளை ஏறெடுத்துக் கொண்டிருப்பார்கள். Beloved, you need to understand a very important biblical truth here. பிரியமானவர்களே, இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு வேதத்தின் அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். God does not give anything to us according to our merit. தேவன் நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய தகுதிக்கேற்றவாறு கொடுக்கிறதே கிடையாது. He always gives it according to his riches and our need. எப்பொழுதுமே அவருடைய ஐஸ்வரியத்தின்படியாகவும் நம்முடைய தேவைகளின்படியாகவுமே கொடுக்கிறார். The Bible says, வேதம் சொல்கிறது, when God has not spared his own son but has given him for us, தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை இலவசமாய் கொடுத்தார் என்றால், will he not give the other things also to us freely? மற்ற எல்லாவற்றையும் கூட அதோடு கூட நமக்கு இலவசமாய் கொடுக்க மாட்டாரா? You know, his very own son he has given us freely. Other blessings are only secondary. Will he not give them also freely to us? நம்முடைய குமாரனையே இலவசமாய் கொடுத்து விட்டாரே, மற்ற எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுக்க மாட்டாரா? You know, there is a Tamil proverb. ஒரு தமிழிலே பழமொழி இருக்கிறது, God gives freely, but the priest demands something. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி மாட்டேங்கிறானே. You know, this is a situation that is prevailing there in Christendom also. இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்களில் இதுதான் நிலைத்திருக்கிறது. Beloved, trying to influence preachers by money and offering is actually a sin against God. பிரியமானவர்களே, பணத்தையோ காணிக்கையோ கொடுத்து பிரசங்கியார்களை வசப்படுத்துவது தேவனுக்கு விரோதமான பாவம். Now turn for example to book of Acts 8th chapter. அப்போஸ்தலர் நடபடிகளினுடைய 8வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Here was Philip who was in the Samaritan villages preaching the gospel. சமாரிய கிராமங்களிலே பிலிப்பு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். And many people received the word. அநேகர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். And Peter came from Jerusalem. எருசலேமிலிருந்து பேதுரு வருகிறார். And he prayed for the people and he laid hands on the people. Instantly people received the gift of the Holy Spirit. ஜனங்களுக்காக அவன் ஜெபித்த பொழுது உடனடியாக வரம் பெற்றார்கள். And there was a sorcerer, his name was Simon, he was watching the whole thing. சீமோன் என்னப்பட்ட ஒரு மாய வித்தைக்காரன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். So he immediately brought money to Peter and he said, please give me that gift also, so that on whoever I lay my hands, they also will receive that gift. பணத்தை கொண்டு வந்து பேதுருவிடத்திலே கொடுத்து சொல்கிறான், எனக்கும் இந்த வரத்தை கொடுத்து விடுங்கள், நான் பணத்தை கொடுத்து விடுகிறேன், நானும் கை வைத்தால் இப்படி நடக்கட்டுமே. But you know what was Peter's answer? பேதுருனுடைய பதில் என்ன தெரியுமா? Look at the 20th verse. 20வது வசனத்தை பாருங்கள். But Peter said to him, your money perish with you. பேதுரு அவனை பார்த்து சொல்கிறார், உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போகும். See, look at that word. Let your money perish with you. அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். உன்னுடைய பணம் உன்னோட கூட நாசமாய் போவதா. Look at the 21st verse. 21வது வசனத்தை பாருங்கள். Your heart is not right in the sight of God. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இல்லை. And look at the 22nd verse. 22வது வசனத்தை பாருங்கள். Repent of this your wickedness. உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பு. And when you come to verse 23, 23வது வசனத்திலே he is talking about poisoned by bitterness and bound by iniquity. கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறார். Oh, words terrible. We can't just stand this word. பயங்கரமான வார்த்தைகள் நம்மால் தாங்க முடியவில்லை. Your money perish with you. உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமாய் போகும். Now this actually is referring to the one who gives money. பணத்தை கொடுக்கிறவனை சார்ந்த வார்த்தைகள் இது. And God is equally angry with those who receive that money also. இந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறவர்களை குறித்தும் தேவன் அதே விதமான கோபம் உள்ளவராய் இருக்கிறார். And for that you can turn for a very interesting example in 2 Kings 5th chapter. 2 ராஜாக்கள் 5வது அத்தியாயத்திலே இதை குறித்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். You know how God powerfully used prophet Elisha to perform miracles? எலிசா தீர்க்கதரிசியை எவ்வளவு வல்லமையாய் தேவன் எடுத்து அற்புதங்களை செய்ய பயன்படுத்தினார் என்று உங்களுக்கு தெரியும். And God healed Naaman under the instruction of prophet Elisha. இந்த எலிசாவினுடைய ஊழியத்திலே நாகமான் என்கிற குஷ்டரோகி சுத்தமாகிறான். And then Naaman wanted to offer some gifts unto this prophet. நாகமான் தீர்க்கதரிசிக்கு ஏதாவது வெகுமதிகளை கொடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். And you know what the prophet Elisha said? I am not interested in all these gifts, give to somebody else. இந்த வெகுமதிகள் எல்லாம் எனக்கு வேண்டாம், வேற யாருக்காவது கொடுத்து விடும் என்று சொல்கிறான். But there was a servant of the prophet by name Gehazi who was watching this. கேயாசி என்கிற ஒரு வேலைக்காரன் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். What a big offer that my lord has rejected from that senior commander. இவ்வளவு பெரிய ஒரு போர் வீரன் கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை எல்லாம்
என்னுடைய எஜமானன் விட்டு விட்டாரே என்று பார்த்து கொண்டிருக்கிறான். And without the prophet's knowledge, he somehow went there to meet with that man. தீர்க்கதரிசியினுடைய அறிவில்லாமலேயே இவன் அந்த மனிதனை எப்படியாவது சந்தித்து அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று போகிறான். And he got all those offerings. அந்த வெகுமதிகள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறான். And he came back as if nothing has happened. ஒன்றுமே நடக்காதது போல திரும்பி வந்து விட்டான். And you know what prophet Elijah said? இப்பொழுது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் தெரியுமா? Where did you go, Gehazi? கேயாசியே எங்கே போனாய்? And he said, I didn't go anywhere. நான் எங்கும் போகவில்லை. And look at the 26th verse. 26வது வசனத்தை பாருங்கள். He asked the question in the last portion, is it time to receive money and to receive clothing, olives and etc. etc. பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் இவைகளெல்லாம் வாங்குகிறதற்கு இது காலமாய் இருக்கிறது. Therefore the leprosy of Naaman shall cling to you and your descendants forever. இந்த நாகமானின் மீது இருந்த குஷ்டம் உன்னையும் உன்னுடைய சந்ததியும் என்றென்றைக்குமாய் பற்றிக்கொள்ளட்டும். Oh, that is terrible. இது பயங்கரமானது. For you leprosy and for all your generations leprosy. உனக்கும் குஷ்டரோகம் உன்னுடைய சந்ததிக்கெல்லாம் குஷ்டம். You know how God seriously views that somebody who offers money for spiritual blessing, the one who gives and the one who receives. ஆவிக்குரிய வரங்களுக்கு பணத்தை கொடுத்து சம்பாதிக்கலாம் என்று விரும்புகிறவர்கள் கொடுக்கிறவருக்கும் அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் மீதும் தேவனுடைய கோபம் காணப்படுகிறது. Now does it mean we cannot give anything to a preacher or a man of God or a servant of God who prays for us? அப்பொழுது நமக்காக ஜெபிக்கிற எந்த ஒரு ஊழியக்காரருக்கும் எதையுமே கொடுக்க கூடாது என்ற அர்த்தமா? You can, but what is your motive? கொடுக்கலாம், ஆனால் உங்களுடைய மனப்பான்மை என்ன? I want to show two examples from the Old Testament, from the book of Daniel, and point out to you the motive behind that offer. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து ரெண்டு உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி அந்த பின்னணியில் காணப்படுகிற மனப்பான்மையை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். First of all, you turn to Daniel, 2nd chapter. தானியேல் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And there we have King Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சார் ராஜா இருக்கிறான். And there was Daniel. தானியேல் இருக்கிறார். And look at verses 47 and 48. 2வது அத்தியாயத்தினுடைய 47வது 48வது வசனத்தை பாருங்கள். Here God used Daniel to interpret the dream of Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்தை வியாக்கியானம் செய்ய தானியேலை தேவன் பயன்படுத்தினார். In appreciation, as a gratitude, immediately the king offered him some gifts. அவனை பாராட்டி தானியேலுக்கு ஒரு சில வெகுமதிகளை ராஜா கொடுக்கிறான். Daniel accepted it. தானியேல் அதை ஏற்றுக்கொண்டான். Now the king Nebuchadnezzar, his time was over. இப்பொழுது நேபுகாத்நேச்சாருடைய காலம் முடிந்து விட்டது. Then his son Belshazzar, he took over. இப்பொழுது அவனுடைய மகனாகிய பெல்சாசார் இப்பொழுது ஆட்சிக்கு வந்து விட்டான். During his time, iniquity and wickedness was overflowing the cup. அவனுடைய காலத்திலே பொல்லாப்பும் துர்க்குணமும் அந்த நிரம்பி வழிகிற காலமாய் காணப்பட்டது. And there appeared a handwriting on the wall. அங்கே சுவற்றிலே ஒரு எழுத்து காணப்படுகிறது. He was deeply disturbed. அதிகமாய் கலங்கினான். He could not understand what that handwriting meant. இந்த எழுத்து என்ன என்று சொல்லி அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. At that time he immediately called the prophet Daniel. தானியேலை அந்த நேரத்திலே அழைக்கிறான். And turn with us to the book of Daniel 5th chapter. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 5வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the 16th and the 17th verse. 16வது 17வது வசனத்தை பாருங்கள். He says, if you can read this writing and make known to me its interpretation, you shall be clothed with purple and have a chain of gold around your neck, etc. etc. இப்பொழுதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கும் உன்னாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரபணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றார். You know, he was trying to influence the prophet for interpreting that handwriting. அந்த கையெழுத்தை என்னவென்று அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு தீர்க்கதரிசியை வசப்படுத்தலாம் என்று முயற்சிக்கிறார். But what was Daniel's answer? தானியேலுடைய பதில் என்ன தெரியுமா? Daniel answered and said before the king, let your gifts be for yourself. If you want, you give it to another. I will just interpret. அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்திலே பிரதியுத்தரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்துக்களை நான் ராஜாவுக்கு வாசித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிவிப்பேன். Same Daniel the prophet. அதே தானியேல் தீர்க்கதரிசி. Under King Nebuchadnezzar he accepted, and under his son he refused. நேபுகாத்நேச்சர் ஆகிய அந்த ராஜாவினிடத்திலே வெகுமதிகளை ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய குமாரனாகிய பெல்சாசாரனுடைய காலத்திலே அதை விட்டு விடுகிறான். You know what was the difference? வித்தியாசம் என்ன? In the first instant it was accepted as a gratitude. முதல் தருணத்திலே அது நன்றிக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு And in வெகுமதி. the second instance the king was trying to influence the prophet. No, I don't want it. இரண்டாவது தருணத்திலே ராஜா இந்த தீர்க்கதரிசியை வசப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறான். வேண்டாம் என்று விட்டுவிட்டான். Beloved, this is an important truth that we want to drive home into your heart right now. பிரியமானவர்களே, முக்கியமான ஒரு சத்தியமாக இது உங்களுடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். You know, these special prayers for special offering business, you know how it has come about? It is because of doctrinal error. இந்த
சிறப்பு பிரார்த்தனைகள் சிறப்பு காணிக்கைகளுக்கு என்று சொல்லப்படுகிற இந்த கோட்பாடு எப்படி வந்தது தெரியுமா? தவறான உபதேசங்கள். You know the Bible says pray for one another. ஒருவருக்கு ஒருவர் ஜெபியுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. It is wrongly understood. இது தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறது. What is the meaning when the Bible says pray for one another? ஒருவருக்கு ஒருவர் ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது வேதம் என்னத்தை குறிக்கிறது? Preachers must pray for the people. பிரசங்கிமார்கள் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். And people must pray for the preachers. மக்கள் பிரசங்கிமாருக்காக ஜெபிக்க வேண்டும். Preachers need the prayers of the people. பிரசங்கிமார்களுக்கு ஜனங்களுடைய ஜெபம் அவசியமாய் இருக்கிறது. And people need the prayers of the preachers. ஜனங்களுக்கு பிரசங்கிமார்களுடைய ஜெபங்கள் அவசியமாக One is not higher or at an elevated level than the other. No. ஒருவன் மற்றொருவனை விட ஏதோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதாகவே இல்லை. Anyone can pray for another person in the New Testament. That's New Testament teaching. புதிய ஏற்பாட்டு கோட்பாட்டின் பிரகாரமாக எவனும் எவனுக்காகவும் ஜெபிக்கலாம். There is no mediator except the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவை தவிர மத்தியஸ்தர் வேறு ஒருவரும் இல்லை. Turn with us to 1 Timothy 2nd chapter. 1 தீமோத்தேயு 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். I'll read to you the 5th verse. 5வது வசனத்தை வாசிக்கிறேன். There is one God and one mediator between God and man, the man Christ Jesus. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. Because there is only one mediator. ஒரே ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். Come to the 8th verse. 8வது வசனத்துக்கு வாருங்கள். Therefore, ஆதலால் I desire that men pray everywhere. That means men. It's a general term. All the people of God, they pray everywhere, lifting up holy hands, because there is only one mediator. புருஷர்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி எங்கும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்? மனுஷர்கள் ஒரே ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறபடினாலே அப்படி செய்ய கடவர்கள். All men can pray anywhere. They can raise up their hands unto God in prayer. எங்கும் மனிதர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். You know, this difference between the Old Testament and New Testament, the matter of prayer should be rightly understood. ஜெபத்திலே இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகிற வித்தியாசத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே priests were standing before God to pray on behalf of men. ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்கள் நின்று இந்த ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். That was the Old Testament pattern. அதுதான் பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட ஒரு விதம். But in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே all the children of God have become priests and kings. எல்லா தேவ ஜனங்களும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் Jesus மாறியிருக்கிறார்கள். Christ is the high priest and we are all under priests under Jesus Christ. இயேசுவானவர் பிரதான ஆசாரியர், நாம் எல்லாரும் அவருக்கு கீழாக இருக்கிற ஆசாரியர்கள். What is our job now? நம்முடைய வேலை என்ன இப்பொழுது? In the New Testament, we as ambassadors on behalf of God, we are pleading to men. இப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக ஸ்தானாதிபதிகளாக தேவனுடைய சார்பிலே நின்று ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறோம். That's the truth we have in 2 Corinthians 5th chapter. அந்த ஒரு சத்தியத்தை தான் நாம் 2 கொரிந்தியர் 5வது அத்தியாயத்திலே பார்க்கிறோம். This change must be properly understood, then this wrong practice will come to an end. இந்த ஒரு மாற்றத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோமேயானால் இந்த தவறான பழக்கங்கள் ஒழிந்துவிடும். 2 Corinthians 5th chapter 20th verse. 2 கொரிந்தியர் 5வது அத்தியாயம் 20வது வசனம். We are ambassadors for Christ as though God were pleading through us. We implore you on Christ's behalf, be reconciled to God. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். In the Old Testament, priests for men before God. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பாக. In the New Testament, all the people of God as ambassadors for God before men. இப்பொழுது விசுவாசிகள் புதிய ஏற்பாட்டிலே அனைவருமாய் சேர்ந்து தேவனுடைய சார்பிலே மனிதர்களுக்காக. Now this understanding, this change should be clearly understood by us. இந்த ஒரு மாற்றம் நன்றாய் நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். Beloved, that is why the Bible says all things have become new in Jesus Christ. ஆகவே தான் வேதம் சொல்கிறது சகலமும் புதிதாகி விட்டது. The old things are passed away. The Old Testament things, this kind of prayer, that's all passed away. இந்த பழைய ஏற்பாட்டு பழக்கங்கள் எல்லாம் மறைந்து விட்டது. Now it is the new covenant. இப்பொழுது புதிய உடன்படிக்கை. All things have become new. That is what we read in the same chapter in the 17th verse. அதே அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் இதை தான் வாசிக்கிறோம். எல்லாம் புதிதாகி விட்டது. How not to give. எப்படி கொடுக்க கூடாது. Do not give to influence preachers. பிரசங்கிமார்களை வசப்படுத்தும்படியாக கொடுக்க வேண்டாம். This is a very important truth and it is a very sensitive truth, but it is a very necessary truth for times like this, because religion is getting more and more commercialized.
மார்க்கமானது அதிகமாக வியாபாரமயமாக்கப்படுகிறபடினாலே இது மிகவும் அவசியமான ஒரு சத்தியம், நமக்கு வேண்டியிருக்கிற ஒரு முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. We have explained to you as clearly as we can. Now the responsibility is yours to follow this biblical principle. எவ்வளவு தெளிவாய் எடுத்து சொல்ல முடியுமோ அதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இப்பொழுது தேவ சித்தத்தின் பிரகாரமாக கொடுப்பது உங்களுடைய கைகளில் இருக்கிறது. Do not give to influence preachers. பிரசங்கிமார்களை வசப்படுத்தும்படியாக கொடுக்கவே வேண்டாம். Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, அன்பின் பரலோக தகப்பனே, thank you that scales from our eyes fall off when we open up your holy word. உம்முடைய பரிசுத்த வசனத்தை நாங்கள் திறக்கும் பொழுது எங்கள் கண்களில் இருக்கிற சிதல்கள் விடுகிறபடினாலே உமக்கு நன்றி. Yes Lord, your word is a light to us and a lamp to us. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஒளியாகவும் தீபமாகவும் இருக்கிறது. Thank you Lord for this holy word. பரிசுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. Help us O Lord to accept our wrongs and mistakes and errors so we will go in the right way. எங்களுடைய குற்றங்கள் தவறுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் சரியான வழியிலே போவதற்கும் எங்களுக்கு போதியும் சுவாமி. Give us O God brokenness and deliver us from all stubbornness. எங்களை உடைத்து எல்லா விதமான பிடிவாதத்திலிருந்தும் எங்களை விடுவியும் சுவாமி. Help us O God to do things the biblical way. வேதத்தின் பிரகாரமாக காரியங்களை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். In Jesus name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.